நமது பாரத்தை சுமக்கக்கூடிய தேவன், நம்மை ஆதரிக்கக்கூடிய தேவன், அவருடைய நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த வேளையிலே ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் முன் வைத்து நமது சிந்தனையை பார்ப்போமாக. ஒரு ஊழியக்காரர் தனக்கு சுகவீனமாக இருந்தபடியினால், சற்று காய்ச்சலாக இருந்தபடியினால் மருத்துவர்கிட்ட போய் மருத்துவம் பார்க்கலாம் என்று செல்கின்றார். அவர் செல்லக்கூடிய மருத்துவமனையிலேயே அவருடைய மனைவியும் அங்கு நர்ஸாக பணிபுரிந்து வருகின்றார். இந்த மருத்துவரை பார்க்கும் பொழுது அவருடைய உடலை சோதித்துவிட்டு, உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியது சற்று கவனம் எடுக்கக்கூடிய ஒரு நோயாக உள்ளது, எனவே நீங்கள் உள்ளே வந்து அட்மிட் ஆகி இங்கே ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு சற்று யோசனையாக இருந்தது. நம்ம லேசான காய்ச்சல்னு சொல்லி தானே வந்தோம், எதுக்காக நம்ம அட்மிட் ஆகி இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலுமாக மருத்துவர் கூறிய காரணத்தினாலே அங்கே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு தனி அறையாக கிடைக்கவில்லை, இன்னொருவருடன் கூட சேர்ந்தா 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு அறையாகத்தான் கிடைத்தது. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, நம்ம வந்து இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயாளி எதற்காக அங்கு இருக்கின்றார் என்பதனை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த நோயாளியாக எதுவுமே வார்த்தைகளை பேச முடியவில்லை. அவருடைய மகள் தான் கூட இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து கேன்சர் நோய் வந்து இது ரொம்ப முற்றிருச்சு, வாய் கூட இப்போ திறக்க முடியல, தண்ணி ஒரு முழுங்கு கூட அவரால் குடிக்க முடியல, அந்த நிலைமையில் இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த எண்ணங்களை அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நினைவு வருகின்றது. அவருக்கு கர்த்தர் உணர்த்துகிறார், நீ அந்த பேஷண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் கேளு, யார் மேலேயாவது அவருக்கு கசப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவருமாக கேட்கின்றார், ஏம்மா உங்கள் அப்பாவுக்கு யார் மேலேயாவது கசப்பு இருக்கா, யார் மேலேயாவது விரோதம் பாராட்டுறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மகள் வேகமாக தலையாட்டுறாரு. இல்லை, எங்கள் அப்பா அப்படி யார்கிட்டையும் கிடையாது, எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகிறவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து நினைவோடு தான் இருக்கார், கையசைக்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கையசைக்கிறாரு. சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறாரு, அத்தைக்கிட்ட அப்படிங்கிறாரு. அப்போ தான் அந்த மகளுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் அத்தைக்கிட்ட வந்து சொத்து தகராறு விஷயமா அவர் பேசாமல் இருக்கார்ல, அங்கே கொஞ்சம் விரோதம் பாராட்டுறாருல அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் அந்த சொத்து விவகாரம் கூறி அதன் மூலமாக எங்கள் அப்பாவுக்கும் அத்தைக்கும் வந்து மன கஷ்டம் இருக்குது, எங்கள் அப்பா அவங்கள்ட்ட பேசுறதில்ல, நாங்களும் யாரும் பேசுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இது தெரிந்து அதற்கு பின்பாக அவர் அறிவுரை கூறுறாரு, நம்ம வந்து எந்த கசப்பையும் யார்ட்டையும் நம்ம காண்பிக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு தீங்கு செய்பவர்கள் அநேகம் உண்டு. எத்தனை தீங்கு வந்தாலும் சரி, ஒரு சில சமயங்களில் நம்மக்கிட்ட வந்து எந்த தப்புமே இருக்காது, முகாந்திரம் இல்லாமல் நம்ம மேலே தவறு கூறுகிறவர்களும் இருக்காங்க, நம்ம தப்பே செய்யாமல் நம்மளை வந்து தண்டனைக்காக வந்து கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க, எப்படியாவது குற்றத்தை காமிச்சு நம்ம மேலே எதையாவது ஒரு காரியத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எதை குறித்தும் நம்ம எரிச்சல்ங்கிறது படக்கூடாது, பொறாமைங்கிறது படக்கூடாது, கோபங்கிறது படக்கூடாது. இந்த காரியம்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த காரியத்தை எல்லாத்தையும் விட்டு விடும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல சமாதானமான சூழ்நிலை ஏற்படும். இப்போ நீ உங்கள் அப்பாட்ட கேளுமா, இந்த விரோதம் வந்து தேவையற்றது, அதனால் இந்த விரோதத்தை விட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த நோயாளியும் யோசிக்கிறாரு, எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ சாக போகிறவங்க தான், இதுக்கு மேலே என்னத்துக்கு நமக்கு விரோதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மண்டையாட்டுறாரு. அப்போ உங்கள் தங்கையை வரவழைச்சா இங்கே பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சரி அப்படின்னு சொல்லவும் அவங்க மகக்கிட்ட சொல்லி உங்கள் அத்தையை வரவேமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களும் சற்று வேண்டா வெறுப்போடு தான் வராங்க, மருத்துவமனைக்கு வராங்க. வந்து தனது அண்ணனை பார்க்கின்றார்கள். அப்பொழுது அந்த தங்கையை பார்க்கவும் இந்த நோயாளிக்கு, இந்த அண்ணனுக்கு மனசு மிகவும் பாரப்பட்டது. வார்த்தையில் சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் வார்த்தை வரலை. அதனால் வார்த்தையாக சொல்ல வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்கைகள் மூலமாக, கண்ணீர் மூலமாக, அந்த முக பாவனையின் மூலமாக, நான் செய்ததெல்லாம் தப்பு தான், இவ்வளோ நாளாக உங்ககிட்ட பேசாமல் இருந்தது தப்பு தான், ஒரு சொத்துக்காக உங்ககிட்ட நான் பேசாமல் உங்ககிட்ட விரோதம் பாராட்டினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் அல்லாமல் கண்ணீரினாலையும் அந்த முகம் பாவனையினாலும் எல்லா காரியங்களையும் சொல்லி முடிக்கிறார். தங்கச்சி கையை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாரு. அப்படி அழுது அவர் வந்து ஓரளவுக்கு தன்னை தேற்றி கொள்ளும் பொழுது அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கின்றது. அப்போ மகக்கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் தண்ணி குடிக்கவும் அவள் கொடுத்த அந்த தண்ணீரை முழுவதுமாக குடிக்கின்றார். அந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவங்க மகளுக்கு வந்து அப்படியே பார்க்குறான், அப்பா முழு தண்ணியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி.
அந்த தண்ணியை குடிச்சு முடிக்கும் பொழுது அவருக்கும் ஒரு உணர்வு வருது. நம்ம முழு தண்ணியவும் குடிச்சிட்டோமா, ஒரு முழுங்கு கூட குடிக்க முடியாமல் இருந்தோம், ஆனால் நமக்கு இப்போ தண்ணி குடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ தான் யோசிக்கிறாரு, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தெல்லாம் எடுத்து போடவும் அழகாக நமக்கு இப்போ தண்ணி குடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் அந்த ரூமுக்குள்ளேயே எந்திரிக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு கொஞ்சம் நடமாடுறாரு. அப்படியே அந்த சந்தோஷத்தினால துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியாகத்தான் அவர் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் நீங்கி முழுவதுமாக அவர் சுகம் பெற்றுக்கொண்டாரு. அப்போ அந்த ஊழியக்காரர் யோசிக்கிறாரு, அவருக்குமா அந்த இருந்த காய்ச்சல் சரியாகி விட்டது. அப்போ தான் யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த நோயாளியை குணமாக்க இவருக்கு சத்தியத்தை கூறுவதற்காக தான், அந்த வார்த்தைகளை கூறியதன் மூலமாக அவர் சுகம் பெற்று கொண்டதற்காக தான் நம்ம இங்கே உள்நோயாளியாக இங்கே அட்மிட் ஆகி இந்த மருத்துவம் பார்க்க வேண்டியது இருந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. எந்த நேரத்தில் எந்த மாதிரியான காரியங்களை நம் மூலமாக கர்த்தர் செய்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் விரோதங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நம்ம மேலே காரணம் இல்லாமல் பகைவர்கள் நம்மளை சூழ்ந்து கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எதுவாக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் சங்கீதம் 55:22 கூறியிருக்கிற மாதிரி கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வச்சு விடுவோம். கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கும் பொழுது அவர் நம்மளை ஆதரிக்கிறவராக இருக்கார். நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 12:19 பார்க்குறோம், பழிவாங்குதல் எனக்குரியது. நம்ம மேலே பொறாமை கொள்கிறாங்க, நம்மளை எங்கேயாவது மாட்டி விடணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வீண் விரோதம் குரோதம் அப்படின்லாம் பாராட்டணுங்கிற அவசியமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எந்த காரியங்களாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் விட்டுட்டோம்னா, அவர் கரத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே சமாதானம் இருக்கும். மன சஞ்சலம் இருந்தாலும் சரி, பாரம் இருந்தாலும் சரி, அனைத்து காரியங்களையுமாக அவர் சமூகத்தில் படைத்து நாம் நன்மையை பெறுவோம். கர்த்தர் தான் நம்மை அனைவரையுமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அனைவருக்குமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்துதல்கள் கூறிக்கொள்கின்றேன்.